ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 13 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது ரேவதி நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி என்பவர்களும் காசு இருந்ததுன்னா நீங்கள் ஒழிச்சு வச்சிருங்க. ஏன்னா அந்த காசை பிடுங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்காக செலவு தன்னால் உங்கள்கிட்ட வரும். தேவையில்லாத செலவுகளை பண்ணுறவங்க தேவையுள்ள பொருட்களை குயிக்காக விற்றுருவாங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது. இது வாரன் பஃபெட் சொன்னது. ஜாகிரதையாக செலவு பண்ணுங்கள். பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்க வரைக்கும் தான் உங்கள் பணம். ஆக இன்று பொறுமை அவசியம். அனைத்து ரிஷபராசினியர்களுக்கும் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போரும். உங்களுக்காக வாழ்வதற்கான வாழ்க்கை இன்று நீங்கள் தொடங்குங்க. பொறுப்புன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போரும். இன்று நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதற்கு உண்டான நல்ல காலங்கள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தொடங்குங்க. வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் நம்பி நீங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும். இன்று முதல் உங்கள் நம்பிக்கையில் கொஞ்சம் 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத யோசித்து அதுக்கான பாதையில் நீங்கள் போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் இன்று தெய்வமே அருள் செய்ய காத்து கொண்டிருப்பதனால் என்னதான் ஏழரை சனி அஷ்டம சனியுடைய பாதிப்பில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கான விடிவு காலம் என்று தருவதற்கான வாய்ப்புகளில் கடவுளே இறங்கி வந்து அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் சென்று நவகிரகத்தை 9 முறை பிரதட்சணம் செய்து வரும்பொழுது ஆண்டவன் அருள் நேரடியாக கிடைக்கும். அனைத்து சிம்மராசினியர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் பேசுகிற என்ன வார்த்தை பேசுகிறீங்க, அந்த வார்த்தையை யார்கிட்ட பேசுகிறீங்க, எந்த தருணத்தில் பேசுகிறீங்கன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை விட்டுட்டா திருப்பி வாங்க முடியாது. இன்று மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் கவனமும் உங்கள் வாழ்க்கையை கரை சேர்க்கும். அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் மனதில் என்ன தேவையோ அது கிடைக்கும். அதாவது எல்லோருக்குமான தேவை பணம், பொருள், பெயர், புகழ் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுக்கு வேணும்னா சந்தோஷத்துக்கும் அமைதிக்காக தான். அதான் எண்ட் பாயிண்ட், டெஸ்டினேஷன். அந்த மன அமைதியும் சந்தோஷமே முதலேயே உங்களுக்கு இன்னைக்கு தரக்கூடிய அளவில் ஆண்டவனுடைய அருள் உங்கள் பக்கம் இருக்கு. துலாம் ராசினியர்கள் அனைத்து நபர்களுக்கும் இன்றைய நாள் என்பது வீம்புக்காகவே நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போக அதோடைய விளைவு என்பது உங்களுக்கே எதிராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இன்று தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பண புழக்கங்கள், தேவையில்லாத பணம் கொடுக்கறது வாங்கிறது போன விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அனைத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்மையான பலன்கள் இன்று உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் சந்தோஷம், நிம்மதி, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி சந்திரன் நீச்சம் பெறுவதனால் விருச்சிகத்துக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மனம் கொஞ்சம் தெம்பா கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால் அதை விட என்ன வேணும்? மனசு சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் இன்று எந்த விதமான சேலஞ்சிங்கான காம்படிஷன், போட்டிகள் எதில் நீங்கள் பங்கேற்றாலும் வெற்றி என்பது உங்களுக்கு தான். அதற்கான நாள் தான் இது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எந்த விதமான எதிர்ப்புகளோ போராட்டங்களோ சந்திச்சிடலாம். இன்னைக்கு உங்களோட டே. அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய பரிசு என்பது ஒன்று காத்திருக்கு. அந்த பரிசு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், புதிய நல்ல வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லது காதல் கைகூடும் நிலையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இன்று உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. அனைத்து கும்பராசினியர்களுக்கும் பண விரயம் தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. ஏற்கனவே ஜென்மசனியின் பாதிப்பால் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இன்று ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 0 ஈடுபடவே வேண்டாம். எந்த கொடுக்கல் வாங்கல், கடன், இது சமாச்சாரம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இன்றைய நாள் கடக்க வேண்டிய நாளாக இதுவும் கடந்து போகும் என்ற நினைப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். அனைத்து மீனராசினியர்களுக்கும் உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து போன மனைவி ஒன்றாக வந்து சேருவது, குழந்தைகளை பார்ப்பது, இதை விட மகிழ்ச்சி ஏதாவது இருக்கா? ஒரு மனிதனுக்கு இந்த ஃபேமிலி என்பது ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் கூட ஃபேமிலி இல்லாத ஒரு மனிதன் ஊனமுற்ற மனிதனமாக தான் பார்க்கப்படுறாங்க. அது நம்ம சமுதாயத்தில் இன்னுமே இருக்குது. ஆக
இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையுடன் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று வருகிறது. இன்று 13 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.